திருச்சியில என்ன மாதிரியான காட்சிகள் அரங்கேறி வருகின்றன? அங்கேயும் அதிமுகவினர் தோரணங்கள் கட்டி, இனிப்புகள் வழங்கி, பட்டாசுகள் வெடித்து ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓடியூ கோபால். விஜயகோபால். ஹலோ விஜயகோபால், அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் 5வது முறையாக அரியணை ஏறவிருக்கும் இந்த நிகழ்வை திருச்சி மாவட்டத்தில் உள்ள அதிமுக தொண்டர் மட்டுமல்லாது பொதுமக்களும் பெரிதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் என்று சொல்லலாம். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாவட்டம் என்பது அவர்களுடைய சொந்த மாவட்டம் என்று அவர்கள் வாயிலாகவே இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அவர்கள் தங்களுடைய பரப்புரையின் போது இது திருச்சி என்ற சொந்த மாவட்டம், ஸ்ரீரங்கம் தான் எனது பூர்வீகம் என்று அவர்கள் அறிவித்த தொகுதி இந்த தொகுதி. இங்கு நின்று அவர்கள் வென்று அதன் பிறகு பல்வேறு சோதனையான காலகட்டத்திலும் இந்த பகுதி மக்கள் அவருக்கு உகந்த ஆறுதலாகவும் பிரார்த்தனையில் செய்து அவருக்கு உரிய ஆறுதலுக்கு கொடுத்து கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் மீண்டும் முதல்வராக இங்கு பதவியேற்கும் நிலையை இவர்கள் மிகுந்த உற்சாகம் கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக திருச்சி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழரசி அருகில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம் மேடம். இப்ப மீண்டும் ஜெயலலிதா ஜெயலலிதா பதவியேற்க இருக்காங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு காலை 2 நாளா எல்லாரும் சந்தோஷமா இந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அம்மாவோட வெற்றியை அம்மா கடந்த 7 மாசமா இந்த கஷ்டத்தை நாங்க எல்லாரும் தொண்டர்களோட சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவை பார்க்காம, அம்மா வார்த்தையை கேட்காம நாங்க எல்லாம் சோக கடல்ல இருந்தோம். எதிரிகளின் முகத்துல கரிய பூசுற மாதிரி அம்மாவுக்கு பயங்கரமான வெற்றி இப்ப கிடைச்சிருக்கு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வென்றதுன்னு இன்னைக்கு தர்மத்துக்கு கிடைச்ச பரிசு இது. எல்லா தெய்வங்களும் அம்மாவுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இதை நாங்க வரவேற்று இதை நாங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மாவோட இன்னைக்கு பதவியேற்பு நாள். இன்னைக்கு பதவியேற்கிற அம்மா நிரந்தர தமிழகத்துக்கு நிரந்தர முதல்வர் அம்மா தான். அதை நாங்க எல்லா கோயில்களும் இன்னும் நாங்க வேண்டிட்டு இருக்கோம். உலக தலைவர்களுக்கே இல்லாத ஒரு சிறப்பு. இவ்ளோ பெரிய பிரார்த்தனை, இவ்ளோ பெரிய வேண்டுதல்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது இவங்க ரொம்ப மிகுந்த உற்சாகத்துடன் இவங்க கொண்டாடி இருக்காங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இங்க பட்டாசுகள் வைத்தும் இனிப்புகள் வழங்கியும், குறிப்பாக சொல்ல வேண்டும் மகளிர் அணியினர் உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி வருகின்றனர். இந்த உற்சாக